இருக்கிற பரமக்குடிக்கு வர சொல்கிறீர்களே என்று மகாத்மா காந்தி கேட்கிறார். அப்பொழுது இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த பாண்டியன் அவர்கள், மகாத்மா காந்தி அவர்களே, உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய இடமாக, உங்களுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக முகவை மண் இருக்கும் என்று அவருக்கு பாண்டியன் அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதிய கட்டுரையை மையமாக வைத்து பரமக்குடி திரௌபதியம்மன் கோவில் அருகில் காந்தி வந்ததற்கான ஒரு சான்றோடு காந்தி வந்த பரம்பக்குடியானது காந்தி அமைதியாக பேசிவிட்டு போன முகவை ராமநாதபுரமானது. காந்தி வந்து சென்றதற்கு பின்புதான் இந்த ஊர் ராமநாதபுரம் ஆனது என்றால் நாம் காந்திக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி முகவை தந்த முகவரியினுடைய அடையாளமாக இருக்கிற மறைந்த சோவியத் நட்புறவு கலாச்சார கழகத்தினுடைய 97 வயதில் இறந்த பாண்டியன் அவர்களை வணங்கி நாம் முகவை தந்த முகவரிகளை பாராட்டுவோம். 5ஆம் வகுப்பில் சரியாக வாசிக்க தெரியாத எனக்கு வாசிக்க கற்றுத்தந்த பரமக்குடியினுடைய ஆரம்ப பள்ளியினுடைய ஆசிரியர் சகுந்தலா அவர்களுக்கும், இந்தியாவிலேயே சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் நீ PhD பெற வேண்டும் என்றால் இந்தந்த புத்தகங்களை வாசி என்று சொன்ன தியாகராஜா கல்லூரியினுடைய சாந்தா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்வதற்கான காரணம், என்னை வாசிக்க வைத்தவர்கள் அவர்கள், இந்த மேடையில் அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள். அந்த 2 பெண்மணிகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, பரமக்குடியில் பிறந்த நான் முகவை தந்த முகவரிகளை உங்களோடு பதியமிடலாம் என்று நினைக்கிறேன். முத்தாலம்மன் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் பூவாடக்காரி பொன்னழகி எனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் பாடுறார். அந்த பாடல் பாதியில முடிகிறதுக்கு முன்னாலேயே ஜெமினி கணேசனும் சாவித்திரி அந்த மேடைக்கு ஏறுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தெய்வம் பரமக்குடியில் இருக்கக்கூடிய முத்தால பரமேஸ்வரிங்கிற தெய்வம். அவங்க 2 பேரையும் பாராட்டுவதற்காக இந்த பக்கம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து முதுபெரும் மார்க்சிய கட்சியினுடைய தலைவர் ஆவுல் நைனா அவரும் மேடைக்கு ஏறுறார். அவர் எதுக்காக மேடைக்கு ஏறுறார் அப்படின்னா, தனுஷ்கோடி அழிந்த போது தனுஷ்கோடி புயலிலே மாட்டிக்கொண்டவர் மட்டும் இல்லாமல் அந்த தனுஷ்கோடி புயலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக முதலில் 3 லட்சம் தந்தவர் ஜெமினி கணேசனும் சாவித்திரி அவர்கள். அவர்களை பாராட்டுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த அப்துல் கலாமுக்கெல்லாம் அறிமுகமான, அப்துல் கலாம் அண்ணனுக்கெல்லாம் அறிமுகமான ஆவுல் நைனா அவர்கள் ஜெமினி கணேசனையும் சாவித்திரியும் அந்த பாட்டுக்கு இடையில போய் மாலை போட்டு வாழ்த்தி லெனினும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை அவங்க 2 பேருக்கும் கொடுக்கிறார். யாருக்கு? ஜெமினி கணேசனுக்கு. ஜெமினி கணேசன் கையிலேயே கம்யூனிஸ்ட் புத்தகத்தை சேர்த்த மிக முக்கியமான ஆவுல் நைனா பிறந்த பகுதிதான் முகவை என்கிற ஒரு அற்புதமான பகுதி என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, எங்கேயோ இருக்கிறவர்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நம்ம ஊர்காரர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜெமினி கணேசன் சாவித்திரி 2 பேரும் மேடையை விட்டு இறங்கின உடனே ஒரு சின்ன பையன், நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு முன்னால படித்தவர், அந்த பள்ளிக்கூடத்தை காக்கா பள்ளிக்கூடம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா எப்போதும் சத்தம் போட்டுட்டே இருப்போம். அதனால நாங்க ஒருத்தர் தான் நம்முடைய செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணனுடைய ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறோம்ல, அவருக்கு பெருமை சேர்த்தவர்கள் எங்க பள்ளிக்கூடம் மட்டும்தான். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நுழையும் போது ரொம்ப அமைதியா இருந்துச்சான். அவர் சொன்னாராம், என்ன அப்படி பள்ளிக்கூடம் அமைதியா இருக்கு, சுடுகாடு மாதிரி அப்படின்னு கேட்டாராம். இல்லை சார், நீங்கள் வர்றீங்கன்னு எல்லாரும் வாயில கையை வைக்க சொல்லியிருக்கோம்னு. அதுக்கு பேர் பள்ளிக்கூடம் இல்லையா, அதுக்கு பேர் பள்ளிக்கூடம் இல்லை, சுடுகாடு அப்படின்னாராம். அவர் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எப்பவும் கத்திக்கிட்டே கிடப்போம். அதனால எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேர் காக்கா பள்ளிக்கூடம். அது பரமக்குடியில் மேலச்சத்திரத்தினுடைய அக்ராகாரத்தில் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் கமலஹாசன் 2வது படித்தார். அந்த 2வது படித்த கமலஹாசன் டவுசர் போட்டுக்கிட்டு கமலஹாசன் ஜெமினி கணேசனையும் சாவித்திரியும் போய் கும்பிடுறார். கும்பிட்டு சொல்றாரு, நான் நடிப்பேன்றார். நடிப்பியா? அப்படியா, ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டிருக்காங்க. கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, கோயிலில் சாமி கும்பிட வந்தவங்க அவங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடு அப்படி சொல்லியிருக்காங்க.
அவர் உடனே கையை கட்டிக்கிட்டு, மகாத்மஜி மகாத்மஜி நேருவை பிரிந்தாயேன் பாடிக்கார். இந்த பாட்டு உனக்கு எப்படா தெரியும்? இல்லை, எங்க அப்பா ஒரு காங்கிரஸ்காரரு, கதர்கொடி சட்காரு, கதர் சட்டை போட்டிருப்பாரு. அவரு காந்திஜி இறந்தின உடனே மகாத்மாஜி மகாத்மாஜி நேருவை பிரிந்தாயேன்னு பாடினாரு அப்படின்னு ஜெமினிட்ட ஒரு பாடி காட்டினான்னு அவர் சொன்னார, நீ சூப்பரா பாடுறேன்னு. அன்னைக்கு அவர் சரக்கு வச்சிருக்கேன்னு பாடியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு கமலஹாசன் என்கிற ஒரு மாபெரும் கலைஞரை நாம் சந்தித்திருக்க முடியாது. முகவை தந்த முகவரி கமலஹாசன் என்றார். அவர் பாடிய மகாத்மாஜி மகாத்மாஜி என்கிற பாடல்தான் கமலஹாசனை ஹேராம் போன்ற படங்களை எடுக்க வைத்திருக்கிறது என்றால் முகவரி தந்த முகவை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அற்புதமான அந்த நூலில் அவர் ஹேராம் புத்தகத்தை எழுதிட்டு அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறார், நான் மட்டும் அந்த பாட்டை பாடல அப்படின்னா ஜெமினி கணேசனுக்கும் சாவுத்திரிக்கும் என்னை தெரியாமலேயே போயிருக்கும். அன்றைக்கு ஜெமினிக்கு இருந்த சுதந்திர உணர்வு தான் என்னை இந்த அற்புதமான கலைஞனாக மாற்றி இருக்கிறது என்று அவர் பதியமிடுகிறார். இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய முகவரியை இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தந்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட கொள்கைகளை தந்திருந்தாலும் அவர் பாடிய பாடல் அன்றைக்கு இருந்த சுதந்திர உணர்வோடு இருந்த பாடல். 2ஆம் வகுப்பு படிக்கும் போது பாடிய பாடல். சாதாரண மண் இல்லை இந்த முகவை மண். இந்த முகவை மண்ணுக்கென்று ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் இதே வரமக்குடியில இருந்து பேசிட்டு அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புரோக்கர் முத்து அப்படிங்கிற ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து, எனக்கு முத்து எனக்கு ஒரு ராட்டை வேணும்னு கேட்கிறார். பல பேருக்கு சந்தேகம், தமிழ்ல பேசியிருப்பாரான்னு. அதை மொழிபெயர்க்கிறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கிறார். ராட்டை வேணுமா? என்னையா சொல்ற ராட்டை வேணும்னு? இங்க போய் எங்க தேடுறது அப்படின்னு கேட்கல, கையை கட்டிக்கிட்டு நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறார். பழைய ராட்டையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். பழைய ராட்டையா இருந்தாலும் பரவாயில்லையா? சரி, எங்க போய் ராட்டை தேட முடியும்? தேடி அலைகிறார். தேடி அலைஞ்ச இடம் யமுனேஸ்வரம். யமுனேஸ்வரத்தில் போய் தேடி அடைஞ்சு ஒரு அனந்த கிருஷ்ணன்கிற ஒரு சௌராஷ்டிரா அவருடைய வீட்டில் போய் ராட்டையை வாங்கிட்டு வர்றார். அந்த ராட்டையை வாங்கிட்டு காந்தி கொடுக்கிறார். புரோக்கர் முத்து வீட்டில் உட்கார்ந்து 3 நாட்கள் அந்த ராட்டையில தான் பயன்பட்டிருக்கிறார். இது பற்றிய எல்லா விவரங்களும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண்ல இருக்கு. அந்த தூண்ல அந்த விஷயம் இருக்கு. நீங்க தயவு செய்து அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். நாம் ராமநாத மண்ணிலே புத்தக திருவிழா நடக்கும் போதுதான் மகாத்மா காந்தி பரமக்குடிக்கு வந்தார் என்கிற செய்தி நமக்கு பதியமிடப்படுகிறது. இல்லைன்னா தெரியாது. எங்க போய் இதை சொல்லுவாங்க? யார் சொல்லுவா? 3 நாள் நூத்திட்டு போயிட்டார். அந்த ராட்டைக்குள்ளே இருந்த விஷயம், அங்க இருக்கிற முத்துவினுடைய மனைவி குஞ்சரத்தம்மாள், அவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அந்த குஞ்சரத்தம்மாள அந்த ராட்டை சும்மா விடல. காந்தி வச்சிருந்தார்ங்கிற காரணத்துக்காக, காந்தி பயன்படுத்தினார்ங்கிற காரணத்துக்காக வணங்குறது. அவங்க டெய்லி வணங்குறது. எத்தனை வயசு வரைக்கும் வணங்குறாங்க? காந்தி வந்துட்டு போன போது குஞ்சரத்தம்மாளுடைய வயது 28. 86 வயதிலையும் அந்த ராட்டை அவங்க வணங்குறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? மானாமதுரை ஒக்கூர் வெள்ளையஞ்செட்டியார் பள்ளியிலே வரலாற்று ஆசிரியராக இருந்த மரியாதைக்குரிய முகமது ஷெரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் முகவையிலே உதித்த முத்துக்கள் என்கிற ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். தயவு செய்து அந்த நூலை நீங்க எல்லாரும் பார்க்கணும். அந்த நூல் சாதாரணமான நூல் அல்ல. காளீஸ்வரனுக்கு எப்படி தெரியும் மகாத்மா காந்தி வந்தது? காளீஸ்வரனுக்கு எப்படி தெரியும் ஆவல் நைனாவை நான் பார்த்ததே இல்லை? காளீஸ்வரனுக்கு எப்படி தெரியும் முகவை ராஜமாணிக்கத்தை? அந்த புத்தகத்தில் தான் நான் பார்க்கிறேன். அவர் முகவை தந்த முத்துக்கள் அவர் எழுதுகிறார். 3 நாள் ராட்டை வச்சுட்டு 86 வயசுலையும் அந்த குஞ்சரத்தம்மாள் அந்த ராட்டையை வணங்கினார் எழுதுகிறார். இதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்தி பயன்படுத்திய ராட்டை முத்து வீட்டில் இருக்காமல, குஞ்சரத்தம்மாள் வீட்டில் இருக்காமலன்னு சொல்றாங்க. அந்த ராட்டையை வாங்கிட்டு வர்றார். அந்த ராட்டையை வாங்கிட்டு இங்க நடந்த ஒரு கண்காட்சியில், ஒரு மிக முக்கியமான கண்காட்சியில் ராட்டை பார்வைக்காக வைக்கப்படுகிறது. ராட்டை பார்வைக்காக வைக்கப்படுகிறது. 15 நாள் அந்த கண்காட்சி நடக்கிறது. 16வது நாள் குஞ்சரத்தம்மாள் கேட்கிறார், ராட்டை வந்து விட்டதா? ஏன்னா தினந்தோறும் அந்த ராட்டையை கும்பிடுறவங்க குஞ்சரத்தம்மாள் அந்த ராட்டையை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க.
எது நிலையா இருந்தாலும் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. புரோக்கர் முத்து அதை பார்த்து சிரிப்பார். காந்தி பயன்படுத்தினாருங்கிறதுக்காக தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அவரும் தெரியாம வந்து காந்தியை கொட்டி கும்பிட்டு போயிடுவார். அந்த ராட்டைய என்ன செய்வதுன்னே தெரியல. 16வது நாள் கேட்கிறாங்க, ராட்டை வந்துருச்சான். குஞ்சரத்தம்மாளுடைய மகன் பெயர் குண்டு, ஆனா ஒல்லியா இருப்பார். முகமது ஷெரீப் எழுதவில்லை, என் வீட்டில் இருந்த ஒருவரே சொல்லி இருக்கிறார், அவர் பேர் குண்டுன்னு. அவர் ஒல்லியா இருப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து பார்க்கிறார். ராட்டை ராட்டை அந்த குஞ்சரத்தம்மாள் வீட்டில இருந்து புரோக்கர் முத்து வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது அதானே? ஆமா, வாங்க அந்த குடோன்ல போய் பாருங்க. குடோன்ல போய் பார்த்தா எல்லா பொருள்களும் எப்படி இந்த நூலகம் புத்தக திருவிழா முடிஞ்சவுடன் இந்த இடம் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு குப்பையில் போட்டு வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. அதுக்குள்ள அவர் தேடி எடுக்கிறார். நொறுங்கி போய் ராட்டை ஒண்ணும் இல்லாம கிடக்கு. அது என்ன பண்றதே தெரியல. அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஆனந்த கிருஷ்ணன் கொடுத்தா இது ஒண்ணும் முடியாது, புதுசு தான் பண்ணணுங்கிறாரு சௌராஷ்டிரக்காரர். யமுனேஸ்வரத்தில் இருக்கிறவர் கௌரி வல்லபர் தெருவில் இருக்கிறார். யமுனேஸ்வரத்திலே கௌரி வல்லபர் தெரு இருக்கிறது. யமுனேஸ்வரத்திலே மாளிகாபுர் தெரு இருக்கிறது. யமுனேஸ்வரத்துக்கு மாளிகாபுர் படையெடுப்பதற்காக வந்தார் என்கிற செய்தியும் இருக்கிறது. இதையெல்லாம் தந்தவர்கள் முகவை மண்ணிலே நமக்கு அற்புதமான நூல்களை தந்த முகவை ராஜமாணிக்கம், முகமது ஷெரீப் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள். ஷெரீப் நம்மோடு இல்லை, ஆனால் ஷெரீப் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நாம் இஸ்லாமியர்களாகவோ முஸ்லிம்களாகவோ கிறிஸ்டியர்களாகவோ அவர்களாகவோ இவர்களாகவோ பிரிந்திருக்கவில்லை. முகமது ஷெரீப் எழுதுகிறார், இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருந்ததால் முகவை செழித்து வளர்ந்தது என்பதற்கான பதிவுகள் இன்னும் ஆழமாக இருக்கிறது. வந்து சொல்றார் குண்டு மாமா, ராட்டை உடைஞ்சு போச்சு, ஒரே பெருமூச்சு தான் குஞ்சலத்தம்மாள் இறந்து போய்விட்டார். ஷெரீப் எழுதுகிறார், என்றோ காந்தி 3 நாள் பயன்படுத்திய ராட்டை இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக, சுதந்திரத்தினுடைய அடையாளமாக எங்கோ பிறந்த குஞ்சரத்தம்மாள் வணங்கி மகிழ்ந்ததற்கான காரணம் இந்த நாட்டினுடைய சுதந்திர உணர்வு. காந்தி பயன்படுத்திய ராட்டையை இனி பார்க்க முடியாது என்று மூர்ச்சையாகி செத்து போனார் என்று அவர் முடிக்கிறார். செத்து போனதற்கு அப்புறம் புரோக்கர் முத்துவிடம் கேட்டிருக்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு, நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, எனக்கு கூட ஒரு சின்ன எண்ணம் இருந்தது, கவர்மெண்ட்டுக்கு நாம எல்லாரும் ஒரு போட்டு தியாகி பென்ஷன் வாங்கிடலாம்னு. ஆனால் என் மனைவி இறந்து தியாகிக்கான அடையாளத்தை சமர்ப்பித்து விட்டு போய்விட்டால் நானும் தியாகி பென்ஷன் வாங்குவதற்கு இனி அப்ளை பண்ண போறதில்லை. குஞ்சரத்தம்மாள் என்கிற தியாகியை போல் நானும் இருந்து விடுவேன் என்று அவரும் 2 வருடங்களில் இறந்து போனார். குஞ்சரத்தம்மாள், முத்து என்கிற அந்த மனிதர்களை பற்றி எழுதிய முகமது ஷெரீப், நான் நடத்திய பத்திரிகையில் ஒரு கட்டுரை வாங்க போன பொழுது, நீங்கள் எழுதியிருக்கிற அந்த குஞ்சரத்தம்மாளும் முத்து என்கிற தாத்தா பாட்டி அவருடைய பேரன் தான் இந்த காளீஸ்வரன் என்று சொன்னபோது, முகவை தந்த முகவரிகள் எவ்வளவு அழுத்தமான ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த சமூகத்திற்கான அடையாளங்கள் முகவரி தந்த முகவரிகள். 1911 இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மிக முக்கியமான விலாசம், முக்கியமான முகவரி. 1915 தெளிச்சாத்தாநல்லூர் என்கிற ஊரிலே எல்லா தலித் பெருமக்களும் கூடியிருக்கிறார்கள். ஒடுக்கி வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். 1911 ஏப்ரல் 21ஆம் தேதி. சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரு 80 வயது இருப்பவர்கள் இங்கு யாராவது இருந்தால் சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். 1911 தெளிச்சாத்தாநல்லூரிலே அந்த கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஊர். போடப்பட்டிருந்ததற்கான காரணம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் ராமநாதபுரத்தில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அங்கே குழுமி இருக்கிறார்கள். குழுமி இருந்த மக்கள், தயவு செய்து முற்படுத்தப்பட்ட மக்கள், மிக உயர்ந்த வகுப்பினை சேர்ந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய உங்களை எல்லாம் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதோ இந்த அற்புதமான இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். அதோ அந்த பகுதியினுடைய மிக முக்கியமான அந்த சாதியைச் சேர்ந்த தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் என்று கைகூப்பி ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கைகூப்பி கேட்டுக்கொண்டிருந்தவருடைய பெயர் MC ராஜா. நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா
சைதாப்பேட்டையில் MC ராஜா ஹாஸ்டல் ஒன்று இருக்கும். 1911 இதே பரமக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய தெளிச்சாத்தா நல்லூரில் முகவை மண்ணிலே கைகூப்பி கேட்கிறார். 11 விதமான விஷயங்களை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். பொது இடங்களில் அவர்கள் கைகட்டி நிற்க வேண்டும், இடுப்பை துண்டில் கட்டி கொண்டு நிற்க வேண்டும், டீ கடையிலே தனி கிளாஸில் டீ குடிக்க வேண்டும் என்கிற 11 விஷயங்களை கல்லர், மறவர், தேவர் என்று 3 இனத்தைச் சேர்ந்த மக்களும் எழுதியிருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இந்த சமூக அமைப்பிலே இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒவ்வொருவரையும் கைகாட்டி சொல்கிறார். இதோ நிற்கிறாரே காண்டிபன், இவர் சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். இதோ இருக்கிறாரே பெரியப்பா என்று சொல்லக்கூடியவர், பேரே பெரியப்பா, பெரியப்பா என்று சொல்லக்கூடியவர், இவர் சுதந்திர போராட்ட கொடியை தூக்கி கொண்டு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரைக்கும் அடைந்து திரிந்தவர். இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்திற்கான அடையாளங்களாக இருந்தவர்கள். நீங்கள் புரிந்திருக்கக்கூடிய 11 கோரிக்கைகளையும் நிராகரித்து விடுங்கள் என்று சொன்னபோது கல்லர், மறவர், தேவர் என்கிற 3 வகுப்பைச் சேர்ந்த பெரியவர்கள் அந்த 11 கோரிக்கைகளில் MC ராஜா அவர்கள் போட்ட அந்த அற்புதமான ஒரு மிக முக்கியமான அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த 11 சட்டமும் நிராகரிக்கப்பட்டது. 1911 இருந்து முகவை மண், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடையாளங்களை தொலைத்துவிட்டு அனைவரும் ஒன்று என்று பிரகடனம் செய்தது MC ராஜா அவர்கள் காரணம். 1911 MC ராஜா எங்கோ பிறந்தவர், ஆனால் முகவை மண்ணிலே வந்து தெளிச்சாத்தா நல்லூரில் அவர் நடத்திய கூட்டம் அது அற்புதமான பொன் ஜெயந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரால் அந்த பிரகடனம் குறித்த ஒரு மிகப்பெரிய நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெளிச்சாத்தா நல்லூரிலே இருந்த காண்டிபன் என்கிற அந்த பெரியவர் அந்த பிரகடன புத்தகத்தை எல்லோருக்கும் காட்டி மண்ணிலே விழுந்து வணங்கி நமக்கு 11 கோரிக்கைகள் தூக்கி எறியப்பட்டது என்று சொன்னார்கள். அப்படி எரியப்பட்டு எல்லோரும் ஒண்ணு, இது அறியாதவர் வாயில் மண்ணு என்று நமக்கு நிரூபித்த மண் தான் முகவை மண். அந்த மண்ணினுடைய முகவரி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முகவரிகள். சாதாரணமான மண் அல்ல. கம்யூனிஸ்டுகள் ஒன்றாயிருந்த போது, இப்பொழுது CPI CPM என்று இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் ஒரு படத்தை தயாரித்தார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த படத்தை தயாரித்தார்கள் என்று மரியாதைக்குரிய எழுத்தாளர் வேலராமூர்த்தி ஒரு அற்புதமான அக்னி என்கிற ஒரு பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார். ஆதி என்கிற ஒரு சிறுகதையில் அது நூலிழையாக வந்திருக்கிறது. நம்மால் நம்ப முடியுமா? முகவை ராஜமாணிக்கம் என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய உமாபதி வைத்திருந்த சென்னை தியேட்டரிலே கேண்டீன் வைத்திருந்தார். அவர்தான் காலம் மாறி போச்சு என்கிற படத்திற்கு கதை வசனம் எழுதி அந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்தால் அந்த படத்தை தயாரித்தவர்கள் ஒன்றாயிருந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒன்றாயிருந்து காலம் மாறி போச்சு தயாரித்தார்களோ அதை போல் இன்றும் தயாரிக்க வேண்டும் என்று அந்த ஆதி நூலிலே வேலராமூர்த்தி பதிவு செய்கிறார். அந்த வேலராமூர்த்தி பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு ஒன்றாக பார்த்து ஒரு படத்தை தயாரிப்பதற்கு காரணமாக இருப்பதற்காக இருந்தவர் இந்த மண்ணிலே பிறந்த முகவை ராஜமாணிக்கம் என்கிற கலைஞர். அந்த முகவை ராஜமாணிக்கம் என்கிற கலைஞர்கள் தான் இட்லி ஏன் இவ்வளவு மெலிதாய் மெலிந்து போயிருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். இட்லி மெலிதாய் மெலிந்ததற்கு காரணம் என்ன என்று ஒருவர் கேட்கிறார். உடனே ஒருவர் சொல்கிறார், அதற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் என்று இன்னொருவர் சொல்கிறார். இப்படி மற்றவர்களை கேள்வி கேட்க வைத்து காங்கிரஸ் அரசாங்கத்தையே கேள்வி கேட்க வைத்த ஒரு மாபெரும் எழுத்தாளன் இந்த முகவை மண்ணை சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விக்டர் ஹியூகோ என்கிற ஒரு மிக முக்கியமான எழுத்தாளன். அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் லே மெசரபிள். அற்புதமான நூல். அந்த லே மெசரபிள் நூல் தான் பின்னாளில் ஞான ஒளி என்கிற புத்தகம் படமாக திரைப்படமாக வெளிவருகிறது. எவ்வளவு பேருக்கு தெரியும் அதை தந்தவர்கள் முகவை மண்ணை சேர்ந்தவர்கள் என்று? அந்த அற்புதமான லே மெசரபிள் புத்தகத்தை விக்டர் ஹியூகோ அந்த அற்புதமான புத்தகத்தை டெல்லியில் கொண்டு வந்து வைத்து விட்டு சொல்கிறார், ரெஸ்பெக்டட் ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் பார்க்கிறாங்க. விக்டர் ஹியூகோ எழுதிய இந்த ஆங்கில நூல் நிறைய வக்காபுலரிகளை கொண்டது, நிறைய சினாப்சிஸ் பிரேக்ஸை கொண்டது, நிறைய பொருளடக்கங்களை கொண்டது. இந்த நூலை யாராவது தமிழில் மொழிபெயர்த்து தர முடியுமா என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட மண் இந்த மண்ணை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தக திருவிழா எவ்வளவோ பெரிய சாட்சியங்களை இந்த முகவை மண்ணிலே இருந்து தந்திருக்கிறது. ஆனால் நமக்குத்தான் தெரியவில்லை. 10 நிமிடம் தான் எனக்கு பேசுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவரோடு 10 நிமிடம் பேசிவிட்டு வந்துவிட வேண்டும். சிவகங்கை அறிவொளி இயக்கத்தில் இருக்கேன். 10 நிமிஷம் பேசினா போதும், அதுக்கு மேல உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது.
டெல்லியில போய் இறங்கி என்னை கூட்டிட்டு போய் உள்ள போய் உட்கார வச்சு 10 நிமிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பேச்சு 1.5 மணி நேரம் நீண்டு விட்டது. நாம் பேசியதே இவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசி இருக்கிறோமே. அவரிடம் இதேதான், இந்த மேடையில் என்ன பேசினேனோ முகவை தந்த முகவரிகளை பற்றி அவரிடம் அதைத்தான் பேசினேன். 1.5 மணி நேரம் பேசினேன். உள்ளே வந்து காவலாளி வந்தார். உங்களுக்கு 10 நிமிடம் தரப்பட்டிருக்கிறது, 1.5 மணி நேரம் நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று அவர் சொல்கிறார். உடனே எதிர்த்தாப்பில் அவர் சொன்னாரு, முகவையிலே இவ்வளவு விஷயங்கள் என்று இருப்பதை நான் காளீஸ்வரனிடம் தெரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் என்று 2 மணி நேரம் பேச வைத்து என்னுடைய பேச்சை முகவரியினுடைய ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொண்ட அந்த மாபெரும் மனிதனுடைய பெயர் அப்துல் கலாம். ஒரு சாதாரண காளீஸ்வரனுடைய பேச்சை, ஒரு வெறும் தாடி மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு சாதாரணமாக பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிற என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்து 1.5 மணி நேரம் கேட்டுவிட்டு ரசித்து விட்டு அவருடைய 2002 என்கிற நூலிலே காளீஸ்வரனிடம் எத்தனை செய்திகளை தெரிந்து கொண்டேன் என்று எழுதிய பக்குவம் முகவரி தந்த முகவரியாக இருக்கிற அற்புதமான அப்துல் கலாம் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, விக்டர் ஹியூகோ வச்ச புத்தகத்தை பத்தி சொல்லலையே நீங்க நினைக்கலாம். மிக முக்கியமானது. விக்டர் ஹியூகோ புக்கை வச்சுட்டு சொல்றார், யாராவது டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ராமநாதபுரத்தினுடைய உதவி ஆட்சியராக இருந்தவர், இப்பொழுது கூட என்னுடைய அருமை நண்பர் தான் இங்கு உதவி ஆட்சியர், உதவி இதா இருந்தார். இப்ப PA ஜெனரலா இருக்கிறார் நினைக்கிறேன், மன்சூர் சார். அப்படியே வந்து புத்தகம் அப்படியே அமைதியாக இருக்கிறது. உங்களை போன்று 1000க்கு மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். விக்டர் ஹியூகோனா உங்களுக்கு தெரியும், லே மிசரபிள்னா எவ்வளவு பெரிய அற்புதமான நாவல் அது, எவ்வளவு அற்புதமான நூல் அது. அந்த நூலை ஒருவர் மட்டும் கையில் எடுக்கிறார், பார்ப்பதற்கு சாமியாரை போல் இருக்கிறார், சிரிக்கிறார். விக்டர் ஹியூகோ இந்த சாமியாரா மொழிபெயர்க்க போகிறார்? எந்த ஊர்? நான் பிறந்தது போகலூர். அப்பொழுது ராமநாதபுரம் சேதுபதியினுடைய தலைநகரம் போகலூர். பல பேருக்கு தெரியாது. இப்போ போகலூர் ஊராட்சி ஒன்றியம். கிழவன் சேதுபதி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது போகலூர் தான் தலைநகரம். பல பேருக்கு தெரியாது. அதை தலைநகரம் என்று எழுதியவர் யார் தெரியுமா? ஒத்தக்கொம்பு கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய சித்திரங்குடிக்காரர். சித்திரங்குடி எங்கே இருக்காது என்று தெரியுமா? அது பறவைகளுடைய சரணாலயம். அந்த சித்திரங்குடியிலே மரம் வைத்தவனுடைய பெயர் சித்திரவேலு. அது தெரியுமா? இதையெல்லாம் யார் பதிவு செய்தார்கள்? முகமது ஷெரீப் பதிவு செய்திருக்கிறார். ஒரு இஸ்லாமியர் இந்து மன்னர்களை பற்றி பதிவு செய்த வரலாறு தான் இந்த முகவரிகளுடைய வரலாறு. இந்துக்களாய் முஸ்லிம்களாய் அடித்து நொறுக்கிக் கொண்டு இன்று பாசிசம் பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்களிடம் தயவு செய்து உட்கார வைத்து சொல்லுங்கள், எங்கள் மண் எல்லோருக்குமான மண், எங்கள் மண் இந்து மண் என்று சொல்லுங்கள். கோபப்படட்டும். எப்படிப்பட்ட இந்து மண்? சுல்தான் சாயித் இப்ராஹிம் அவர்கள் தான் இந்த இந்து மண்ணை ஆட்சி செய்தவர். அப்ப இந்து சமஸ்தான மண் இதற்கு பெயர். 12ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 13ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியை இங்கு ஆண்டவன், அந்த சமஸ்தானத்தை ஆண்டவன் சுல்தான் இப்ராஹிம் முகமது. அவரிடம் கிழவன் சேதுபதி போய் கேட்கிறார், நாங்கள் பாளையக்காரர்களாக இருக்கிறோம், ஆனால் இங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கள் மக்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் முகமது அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மக்களாக இருக்கட்டும், அதோடு எங்கள் மக்களையும் நினைத்து பாருங்கள், நாங்கள் ஆட்சி செய்த போது உங்கள் மக்களுக்கு ஒரு தொந்தரவு கூட இல்லை என்று சேதுபதியிடம் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் பாளையமாக இருந்ததை நம்முடைய முகமது இப்ராஹிம் அவர்கள் அந்த அற்புதமான பாளையத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறார். பாளையக்காரராக இருந்தவர்கள் ராமநாதபுரம் சேதுபதி என்று அழைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய பெரியவர்கள். அதையும் அந்த நூல் பதிவு செய்கிறது. சாதாரணமான மண் அல்ல இந்த மண். இன்றைக்கும் பாருங்கள், ராமேஸ்வரம் கட்டி முடிக்கப்பட்ட மீதி கற்களை எங்கு கொண்டு போய் வைத்தார் அவர்? ராமேஸ்வரம் கட்டி முடிக்கப்பட்ட மீதி கற்கள் எங்கு கொண்டு போகப்பட்டது? ராமேஸ்வரம் கற்கள் கட்டி முடிக்கப்பட்ட போது அதில் எல்லாமே சிவத்தலங்கள், சிவத்திற்கான அடையாளங்கள். அவர் கேட்கிறார், இதை என்ன செய்வது? இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு மசூதி கட்டி கொடுக்கலாம் என்று கை நீட்டப்பட்ட போது கீழக்கரையினுடைய கல்தூண்களை பாருங்கள். இன்றைக்கும் இந்துத்துவ கலாச்சாரத்தை தருகிற மண்ணாக இருக்கும் ஒரு முஸ்லிம் மசூதிக்குள்ளே ஆங்காரமாக ஓங்காரமாக பேசப்பட்டிருக்கிற அற்புதமான வரி வடிவங்களை, பனிப்பூக்களும் பஞ்சுப்பூக்களும் என்கிற நூல் வைரமுத்தை விட்டு வெளியிட்டு வைத்துவிட்டு கவிஞர் மீரா அவர்கள் வர்ணனை தந்த ஒரு நூலாக பனிப்பூக்களும் பஞ்சுப்பூக்களும் என்கிற நூல் வந்திருக்கிறது. அதை எழுதி முடித்தவருடைய பெயர் முஸ்தபா ஹுசைன். முஸ்லிம் பெருமக்கள் தான் இந்துக்களுடைய வரலாற்றை அடிபெறலாமல் எழுதி நமக்கு தந்தவர்கள் என்பதை நமக்கு இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மண் இந்த முகவை மண் என்பதை நாம் ரொம்ப அடையாளமாக பார்வையிட வேண்டியிருக்கிறது. காளீஸ்வரன் விக்டர் ஹியூகோ எங்க போனார் சொல்லுங்க?
சிவராமன் சார் பேசுறதை கேட்கணும், சீக்கிரம் சொல்லுங்க. உங்களுடைய ஆவல் எனக்கு தென்படுகிறது. உடலின் மீது அக்கறையுள்ள பெருமகன்களே, இந்த மண்ணின் மீது அக்கறையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடலை பற்றியும் பேசுவதற்கு சிவராமனை அழைத்து வந்திருக்கிறோம். விக்டர் ஹியூகோ புக்கை ஒரு சாமியார் எடுக்கிறார். ராமநாதர் மாவட்டத்தினுடைய உதவி ஆசிரியராக இருந்தவர், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே பொறுப்பாக இருந்தவர். அவர் எடுத்துட்டு சொல்றார், நான் மொழிபெயர்க்கிறேன். விக்டர் ஹியூகோ சிரிக்கிறார். அதில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு சொபஸ்டிகேட்டட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள். காதில் சொன்னாராம். அவருக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதை போல் இருந்ததாம். விக்டர் ஹியூகோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசவே இல்லையாம். விக்டர் ஹியூகோ சொல்லியிருக்கார், எதுக்கு என் காதில் சொல்றீங்க? நான் இதை மக்களிடம் சொன்னேன் என்றால் விக்டர் ஹியூகோ என்கிற மிகப்பெரிய எழுத்தாளனுடைய ஆளுமை அடிபட்டு போய்விடும். நான் முகவை மண்ணை சேர்ந்தவன் என்று சொன்னான். அந்த முகவை மண்ணை சேர்ந்தவன் என்று சொன்னவனுடைய பெயர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். சோழபுரத்தை சேர்ந்தவன். போகலூரிலே முதலாக ஒரு ஆசிரமத்தை அமைப்பதற்கு முற்பட்டவன். அது இந்து ஆசிரமமாக இருக்கக்கூடாது என்று மன்னர் சேதுபதி கட்டளையிட்ட காலத்தினால் ஓரியூரில் இருந்து வந்த புனித அருளானந்தர் ஆலயம், அது அங்க இருக்கிறது என்ன ஆலயம்? அப்பா கிளாப் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும். அருளானந்தர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அருளானந்தர் ஆலயத்தை கட்ட வந்த அன்றே இருந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கெல்லாம் கிழவன் சேதுபதி எவ்வளவு மிக முக்கியமான அடைக்கலம் கொடுத்தான் என்பதை விக்டர் ஹியூகோ எழுதிய அந்த அற்புதமான நூலை தமிழிலே மொழிபெயர்த்த எங்களது போகலூரிலே ஆசிரமம் அமைக்க வந்த கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் தான் அதை தமிழிலே மொழிபெயர்த்து ஏழைப்படும் பாடு என்கிற நூலாக தந்தான். அந்த ஏழைப்படும் பாடு என்கிற நூல்தான் பின்னால் ஞான ஒளி என்கிற படமாக எடுக்கப்பட்டது. நண்பர்களே, அதை தந்தவன் நம்முடைய மண்ணை சேர்ந்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்பதை மறந்து விடாதீர்கள். சோழவரம் என்கிற ஊரிலே சிவகங்கைக்கு அருகாமையிலே அடைக்கலமாயிருக்கிறான். அவன் அடைக்கலமாகி இருக்கக்கூடிய எதிரே இடத்திலேதான் மாவட்ட ஆட்சியர் வளாகம் இருக்கிறது. அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலே முதலாக வந்து அந்த வளாகத்திலே குடியேறிய குத்தியா காந்தி சொல்வார், இப்பொழுதெல்லாம் நாம் தமிழில் நன்றாக பேசுகிறேன், அதற்கு காரணம் நான் காலையில் கவியோகி சுத்தானந்த பாரதியின் முகத்தில் முழிக்கிறேன் என்று சொன்னானே. ஒரு இஸ்லாமிய பெண்மணி குத்சியா காந்திக்கு, குத்சியா என்றால் இரக்கம் என்ற அர்த்தம். அதனால்தான் முகவை மண்ணின் மீது இரக்கத்தோடு அறிவொளி இயக்கம் என்கிற இயக்கத்தை தந்த ஒரு மாபெரும் தலைவியாக அவர்கள் இருந்தார்கள். அந்த இஸ்லாமிய பெண்மணிக்கு தமிழை மிக அற்புதமாக கற்றுத்தந்தது சோழபுரம் நூலகம். அந்த சோழபுரம் நூலகத்தை இருந்தவன் போகலூரிலே ஆசிரமம் அமைக்க வந்த ஒரு இந்து சாமியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்பதை மறந்து விடாதீர்கள். காவி கட்டியவர் அல்ல அவர், வெள்ளை உடை தரித்தவர். அந்த வெள்ளை எப்பொழுது காவியானது என்று கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். When white is converted into saffron என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தயவு செய்து அந்த நூலை படித்து பாருங்கள். காவி பெருசா வெள்ளை பெருசா என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நாம் நடந்து வந்த பாதையின் நெடுகிலும் நம்முடைய கலாச்சாரம், முகவை மண்ணினுடைய கலாச்சாரம் ஊன்றி கிடக்கிறது. என்றோ ஒரு காலத்திலே நாம் பேச வேண்டியதை இன்று பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. நாம் உட்கார்ந்து பேசுகிற விஷயங்கள் அல்ல இந்த மண்ணினுடைய வரலாறு. இந்த மண்ணினுடைய வரலாறு மிக முக்கியமான வரலாறு. மாளிகாவினுடைய படையெடுப்பு இருந்தபோது மாளிகாவூர் யமுனேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை கொள்ளையடிக்க வரவில்லை. சிவன் கோயிலை கொள்ளையடிக்க வந்தான் என்கிற தவறான புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைக்கு லீலாவதி நகரம் என்கிற ஒரு நகரம் இருக்கிறது பரமக்குடியிலே. நீங்கள் தயவு செய்து போய் பாருங்கள். இறந்து போன ஒரு கவுன்சிலரின் பேரிலே அந்த இடத்திற்கு வைத்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த நீலாவதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஷெட்யூல்ட் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களினுடைய வாழ்க்கை என்னவென்றால், பல வருடங்களுக்கு முன்னால் வைகை ஆற்றினுடைய படுகையோரங்களில் இருப்பார்கள். முகவை என்கிற பெயர் வந்ததற்கான காரணம் தெரியுமா உங்களுக்கு? சிலப்பதிகாரத்திலே முகவை பாட்டு என்ற ஒன்று உண்டு. நெல்லை அடித்து குமித்து வைத்து அதை சேகரிக்கக்கூடிய இடத்திற்கு பேர். அதனாலதான் நம்ம ஊர்ல சர்க்கரை கோட்டை, அது கல்லால கட்டப்பட்டிருக்கு, அது கோட்டைன்னு பேரு, சக்கரை கோட்டை. அச்சுதன் வயலா வயல், நெல் நிறைந்த இடம் நம்ம ஊர்ல. அந்த நெல்லை அடித்து அதை நெற்களஞ்சியமாக மாற்றி கோட்டையிலே கொண்டு போய் கொட்டுகிற இடத்தினுடைய பெயர் முகவை. சிலப்பதிகாரத்தில் அந்த நெல்லை கொட்டுகிற இடத்திற்காக பாடுகிற பாட்டு முகவை பாட்டு.
அதனாலதான் கோவிந்தன் ஒத்தக்கொம்பே பயன்படுத்தாத எழுதுகிற ஒத்தக்கொம்பே பயன்படுத்தாத எழுதுகிற சத்திரக்குடி கோவிந்தன் அவர்கள், அவருக்கு ஒத்தக்கொம்பே போட்டாம எழுதுவார். யாராலும் எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முகவரி நம்ம ஊரில் இருந்திருக்கு. அவன் தான் கடைசி மன்னன். அதே மாதிரி முதல் மன்னன் முத்துராமலிங்கம் சின்ன வயதிலேயே புதுக்கோட்டையிலே சிறைப்படுத்தப்பட்ட போது முத்துராமலிங்கத்தை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ஒத்தக்கொம்பே பயன்படுத்தாமல் ஒரு கடிதம் எழுதின ஆங்கிலேயத்துக்கு. அவனால படிக்கவே முடியல. கோவிந்தன் வந்து தான் படிச்சு காட்டினான். நான் ஏன் ஒத்தக்கொம்பு போடாமல் எழுதியிருக்கேன் தெரியுமா? கொம்பு முளைத்த சிங்கம் முத்துராமலிங்கம் என்கிற எங்களது அரசனை சிறு வயதிலே புதுக்கோட்டையில் அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அந்த சிங்கத்தை விடுங்கள், நான் ஒத்தக்கொம்பு போட்டு எழுதுகிறேன் என்று சொன்னவனுடைய பேர் புலவர் கோவிந்தன். காளீஸ்வரன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் புத்தக திருவிழாக்களை ஒழுங்காக பயன்படுத்துகிறேன். என் சகுந்தலா டீச்சர் கொடுத்த புத்தகத்தை இன்று வரைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அலமாரியில் அடுக்கி வைத்தல்ல, என் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வைத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர்கள் அந்த முகவரிகள் குறித்து பேசும்போது எங்களுடைய கல்லூரியில் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பேச்சை பேச வேண்டும். முகவை சார்ந்த பேச்சு பேசுவதற்கு எங்கள் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், சார் எங்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் பயந்தே போயிட்டேன். என் தாத்தாவின் பெயர் சம்புலிங்கம், சம்புலிங்கம் செட்டியார் என்று சொல்வார்கள். எந்த ஊர் ராணி? என் சொந்த ஊர் கமுதக்குடி. எங்க தாத்தா அங்க வந்து பெட்டி கடை வச்சிருந்தார். சரி, எங்கள் தாத்தாவின் கூட படித்தவருடைய பெயர், கூட படித்தவர்னா 1வது 2வது படிச்சாரா? இல்ல, எங்கள் தாத்தாவினோடு கூட சுதந்திரம் படித்தவர் என்று சொல்கிறான். அப்பொழுது சுதந்திரத்தை படித்திருக்கிறார்கள். அது பள்ளிக்கூடத்தில் அல்ல, திருக்கலில. சரி சொல்லு, முத்துவாப்பாவை தெரியுமா நான் கேட்கிறான். அப்ப சின்ன வயதிலேயே உனக்கு எப்படிடா இதெல்லாம் படிக்கிறதுக்காக ஆசை வந்தது? என் தாத்தா ஜம்புலிங்கம் அவர்கள் சுதந்திரத்தை படித்த போது என் பாட்டி வேதவதியின் வழியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதனுடைய பெயர் பரம்பை மண்ணின் சுதந்திர வரலாறு என்று எனக்கு அறிமுகப்படுத்துகிறான். பரம்பை மண்ணின் சுதந்திர வரலாறு எங்க கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. எங்க பாட்டி ஒரே ஒரு புத்தகம் தான் வச்சிருக்காங்க. 60 காப்பி அப்ப கையிலேயே எழுதி வெளியிட்டு இருக்காங்க. கையில எழுதின ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எங்க வீட்டுல இருக்கு, நான் படிச்சேன் அப்படிங்கிறான். முத்துவாப்பா தெரியுமான்றான். எனக்கு தெரியாது. முத்துப்பட்டினம் தெரியாது? எனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு முத்துப்பட்டினம் தெரியுமா? எங்க இருக்கு? அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்கு முத்துப்பட்டினம். அந்த முத்துவாப்பாவினுடைய சிலையை எங்க வைத்தார்கள் தெரியுமா? காமராஜர் ஆட்சித்தலைவர் காமராஜர் அவர்கள் சிஎம்-ஆக இருந்த போது முத்துவாப்பாவினுடைய சிலையை அங்கு வைக்கிறார்கள். இது எழுதப்படாத வரலாறு, சொல்லப்படாத வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. யார் அந்த முத்துவாப்பா? ஜம்புலிங்கம் செட்டியாரோடு சேர்ந்து இருவரும் பாடுவார்கள். இவர் பாடும்போது ஜம்புலிங்கம் செட்டியார் ஒரு பெரிய சுதந்திர கொடியை வைத்துக் கொண்டு இப்படியே ஆட்டிக் கொண்டிருப்பார். எங்கிருந்து? குண்டுக்கல் தெருவில் இருந்து இங்க இருக்கிற அரண்மனைக்கரை வரைக்கும் ஆட்டி இருக்கிறார்கள் அவர்கள். ஒரு நாள் ஜம்புலிங்கம் செட்டியார் இருக்கும் தெரியாமல் அரண்மனை மீது ஏற, அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள் அவரை அடித்து கீழே இறக்க, எதற்காக வந்தாய் என்று சொன்னார். சுதந்திர கொடி ஏற்றுவதற்காக வந்தேன், அதனால் தப்பித்து போனாய். ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அரண்மனை கூட சுதந்திரத்தை பற்றி பேசி இருப்பதற்கு அதுதான் சாட்சி. இன்றைக்கு தசாவதார விழாக்கள் நடக்கலாம். அந்த தசாவதார விழா நடக்கின்ற முதல் நாளில் தான் ஜம்புலிங்கம் செட்டியார் அந்த அரண்மனை மீது கொடியை ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்திருக்கிறார். முத்துவாப்பா தெரியுமா? அவருடைய மனைவி தெரியுமா? சீனியம்மாள். ஏன்னா முத்துவாப்பா சீனியம்மாள், அவங்களும் முஸ்லீம் தான் சார். சீனியம்மாங்கிறது நீங்க வந்து என்ன நினைச்சிட்டீங்க? இந்து பேர் நினைச்சிட்டீங்களா? இல்ல சார், உச்சப்புலியில சீனியம்மாள் ஒரு தெய்வம் இருக்கு. அதை இவங்க 2 பேரும் போய் கும்பிடுவாங்க, நடுகள் தெய்வம். அவங்களுக்கு வந்து இந்து தெய்வம் கிறிஸ்தவ தெய்வம்லாம் பாகுபாடு தெரியாது. அதனால சீனியம்மாளை முத்துவாப்பா கும்பிட்டார். அதனால அவருடைய மனைவியினுடைய பேர் சீனியம்மாள் அப்படின்றான். சோ இந்த புத்தகம் அறிவொளியிலே நாங்கள் அந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அலைகள் ராஜகுமாருக்கு தெரியும். அக்கா மடம் தங்கச்சி மடம் என்கிற இடத்துல இருக்கிற சீனியம்மாவினுடைய வரலாறு. முத்துவாப்பா தெரியுமா? தெரியும். காமராஜர் அந்த முத்துவாப்பாவுக்கு சிலை வைக்கிறார். சுதந்திர போராட்டம் முடிஞ்சிருச்சு. யார் முத்துவாப்பா? சுதந்திர போராட்ட பாடல்களை ஹார்மோனியத்தில் போட்டுக்கொண்டு பாடுபவர். ஜம்புலிங்கம் அந்த பாட்டை வாங்கி பாடுபவர். அரண்மனையில் ஆரம்பித்த பாட்டு பரமக்குடியில் இருக்கக்கூடிய குன்றாயர் தெரு வரைக்கும் நடக்கும். அங்கே ஒரு குத்துக்கல் சாமி கோயில் இருக்கும். பாடி முடித்தவுடன் குத்துக்கல் சாமி கோயிலினுடைய பூசாரி பொங்கல் தருவார். அந்த பூசாரி தருகிற பொங்கலை வாங்கி சாப்பிட்டு விட்டு சுதந்திர பாட்டை பாடி இருக்கிறார் முத்துவாப்பா. முத்துவாப்பாவும் சம்புலிங்க ஐயருக்கும் அடைக்கலம் கொடுத்தது ஓம் சண்முகா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்சி தேவாலயம். நீங்கள் 2 பேர் இங்கே படுத்துக் கொள்ளலாம். ஆர்சி தேவாலயமும் முத்துவாப்பாவும் சீனியம்மாளும் ஜம்புலிங்கம் செட்டியாரும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் முகவை மண்ணிலே நாம் பாடிய சுதந்திர போராட்ட வரலாறு.
இதுக்கு முத்துவாப்பாவுக்கு சிலை வைக்க வேண்டும் காமராஜர்? சுதந்திர போராட்டத்தை துளிவிட்டு எழச் செய்கிறார் முத்துவாப்பா என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. முத்துவாப்பா நிறுத்தப்பட்டிருக்கிறார். பெரிய பேர் அவருக்கு, பெரிய பேர். எனக்கு அந்த பேரை பெரிய பேராக சொல்ல தெரியவில்லை. சுருக்கமாக மிகப்பெரிய போராட்ட வீரர்களை சுருக்கமாக சொன்னால் போதும். அந்த முத்துவாப்பாவுக்கு சிலை வைத்திருக்கிறார் காமராஜர். ஏன் வைத்தார்? சுதந்திர போராட்டத்தை பாடி அவர் இனிமே சுதந்திர போராட்ட பாடல்களை பாடக்கூடாது என்று சொல்லி அவரை கச்சேரிக்கு கொண்டு வராங்க. இதே ராமலிங்க விலாஸ். அது எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. ராமலிங்க விலாஸ் எங்க இருக்கு தெரியுமா? நல்ல வேலை, ரைட். அங்க கொண்டு வர்றாங்க. அப்ப பாழடைந்த கட்டிடம் இல்லை. வயலுக்கு வந்தாயா, கல்னிவார் உழவருக்கு கஞ்சி கலைந்து வந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்று வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துறையும் சந்தித்துக் கொண்ட இடத்தினுடைய பெயர்தான் ராமலிங்க விலாசம். வரலாறு இருக்கிறது. வரலாறு முக்கியம் அமைச்சர்களே. நான் அமைச்சர்களை சொல்லவில்லை, உங்களுக்கு. அவர்கள் மாற்றி சொல்லலாம், ஆனால் வரலாறை யாரும் மாற்றி சொல்ல முடியாது. ஆனால் முத்துவாப்பாவினுடைய சிலை நிறுவப்பட்டதற்கான காரணம், அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறார். பிரிட்டிஷ் போலீஸ் அவரை கொண்டு போய் ராமலிங்க விலாஸ் கச்சேரியில நிறுத்துகிறார்கள். முத்துவாப்பா, உனக்கு இன்னும் 2 நாளில் தூக்குன்றாங்க. எதற்கு தூக்கு? நீ பாடினில, சுதந்திர போராட்டத்தை பாடினில, அதனால உனக்கு தூக்கு. பாடுனா தூக்கா? ஆமா, என்னுடைய தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாடினோம். நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் முன்னால் பாட போகிறோம். நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயில நீ பாட முடியாது, உனக்கு தூக்குன்ட்டாங்க. 2வது நாள் தூக்கு டெக்ளர். எங்கேயாவது இப்படி ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறதா? ராமநாதபுரம் மாவட்டத்திலே முத்துப்பட்டணம் என்கிற கிராமத்திலே ஒரு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி முத்துவாப்பாவுக்கு தூக்குப்படுவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. கடைசி விருப்பம் ஏதாவது இருக்கிறதா முத்துவாப்பா? நினைச்சிருந்தா சீனியம்மாளை கடைசியா ஒரு ஆள் பார்த்திருக்கலாம்னு சொன்னார். ஆனால் அவர் இப்படி சொல்லல. சீனியம்மாள் கூட தான் வந்தாங்க. அவர் என்ன சொன்னார்? ஜம்புலிங்கம் செட்டியாரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றார். ஒரு முஸ்லீம் பாப்பா பார்க்க நினைத்தது ஜம்புலிங்கம் செட்டியார. நீங்க ஜம்புலிங்கம் செட்டியார் எப்போ கொடியோட தான் இருப்பார், ஊர் பூரா அலைஞ்சிக்கிட்டே தெரிவார். பெரிய பட்டை போட்டிருப்பார். வாப்பா குல்லா வைத்திருப்பார். குல்லா வைத்த வாப்பா பார்க்க ஆசைப்பட்டது ஜம்புலிங்கம் செட்டியார. இதுக்கு நான் ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கூட பாடுறதுக்கு அவரை தவிர வேற யாருமே பாட முடியாது, அவர் தான் அப்படி வந்தே மாதரம்னு அசைப்பாருன்னார். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டை கேட்ட வெள்ளக்காரன் 7:15க்கு தூக்க மறந்துட்டு 7:30 வரைக்கும் தூக்கு போடுறத பாக்குறான். வெள்ளக்காரனுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு சட்டம். 7:15க்கு தூக்குனா 7:30க்கு மாறி போயிடுச்சுன்னா அடுத்த நாள் தான் மாறணும். அடுத்த நாள் அதே மாதிரி பிரச்சனை. முத்துவாப்பாவிடம் கேட்கிறார், உன் கடைசி விருப்பம் என்ன? ஜெயிலர் தட்டிட்டாரு, கேட்காதீங்க, திருப்பி பாடணும்னு சொல்லுவான் அப்படின்னு. தூக்கு போட்டு அவர் சிரித்துக் கொண்டே இறந்தார். தோழர்களே, சிரித்துக் கொண்டே இறந்தார். பல வருடங்களுக்கு அப்புறம் காமராஜர் முதல்வராகி முத்துவாப்பா என்கிற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை ஜம்புலிங்கம் செட்டியாருடைய மகன் காசிலிங்கம் காமராஜருடைய உதவியாளராக இருந்தபோது இப்படி ஒருவர் இருந்திருக்கிறார், என் அப்பா சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன போது காசிலிங்கத்தின் நினைவாக முத்துப்பட்டணத்திலே ஒரு சிலை வைப்பதற்காக இருந்தார். சிலை அருமையாக வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட சிலை 3 நாளில் உடைத்து நொறுக்கப்பட்டது. ஒரு 81 வயது கிழவியாள். அந்த சிலையை நொறுக்கியவள் 81 வயது கிழவியினுடைய பெயர் சேனியம்மாள், முத்துவாப்பாவினுடைய மனைவி. எதற்காக நொறுக்கினீர்கள் என்று முத்துவாப்பாவினுடைய மனைவியை முத்துப்பட்டணத்தில் நிறுத்தி கொண்டு கேட்கிறது போலீஸும் எல்லோரும். காமராஜர் அவர்களுடைய போலீஸ் கேட்கிறது. அப்பொழுது கக்கன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். கக்கன் அவர்களின் மகன் ராசேஸ்வரி சேலத்தினுடைய மிக முக்கியமான போலீஸ் கண்காணிப்பாளராக இருக்கிறார். ஒரு பேட்டியிலே அவர் சொன்னதைத்தான் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். சொன்னாங்களா, அவர் சொன்னாராம், என்னையா ஏமா உன் புருஷன் சிலை நீ ஏன் உடைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. கக்கன் கேட்டிருக்காங்க, என்ன உடைக்கிற, என்னம்மா சொல்லுமா, நானும் ஒரு சுதந்திர போராட்டத்தவங்க, தியாகின்னு சிரிச்சுட்டாங்க. கக்கன் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு கக்கன். யாருமே பார்க்க முடியாம ஆஸ்பத்திரியில் பாய விரிச்சு படுத்து கிடந்த ஒரு அமைச்சரை நாம் பார்த்திருக்கிறோமா? அதையும் ராஜேஸ்வரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான நூலாக வந்திருக்கிறது. அந்த நூலை தயவு செய்து நீங்கள் படியுங்கள். கக்கன் ஈக்குவல் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு புக்கு. ரொம்ப அற்புதமான ஆங்கில புத்தகம். அமைதியா இருக்கு. கேட்கிறாங்க எல்லாரும், ஏமா இடிச்ச? என் கணவர் சாகும் போது கொண்டு சிரித்துக் கொண்டே செத்தார். என்னிடம் கூட அவருடைய புகைப்படம் இருக்கிறது. அதை கேட்டிருந்தால் நான் தந்து இருப்பேன். காங்கிரஸ் அரசாங்கம், காமராஜர் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் என் கணவனை உம்னா மூஞ்சி மோர் வைத்திருக்கிறார்கள். நான் எப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரனை இப்படி பார்க்க முடியும் என்று சொன்ன அந்த அற்புதமான தியாகம் இருக்கிறதே, அதுதான் முகவை தந்த முகவரிகளினுடைய மிக முக்கியமான அடையாளம்.
விக்டர் கியூகோவினுடைய நூலை ஏழைப்படும் பாடு என்று மொழிபெயர்த்து விட்ட சுத்தானந்த பாரதியைப் போல மாலிகாபூர் படையெடுக்க வந்தது கொள்ளை அடிப்பதற்காக அல்ல. மாலிகாபூர் படையெடுக்க வந்தது யமுனேஸ்வரம் கோவிலிலே இருக்கக்கூடிய அற்புதமான சிற்ப கலைகள், அற்புதமான வடிவமைப்புகள், சிவலிங்கம் பாராமுகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கட்டிடக் கலையினுடைய அடையாளத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சிவலிங்கத்தை நான் பார்க்க வந்தேன் என்பதை பெயர்க்க வந்தேன் என்று எழுதிய பாசிச கும்பலுக்கு சொல்லுங்கள். நாம் இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை, மாசுமருவில்லாத அடையாளங்களை முகவரி தந்த முகவரிகள் வழியாக, முகவை தந்த முகவரிகள் வழியாக சொல்கிறோம். முகவை பாட்டிலே சிலப்பதிகாரம் சொல்லதைப் போல நெற்களஞ்சியம் குலுங்கி கிடந்த இந்த பொட்டல் நிலத்திலே அற்புதமான புத்தக நிலத்தை உருவாக்கி இருக்கிற உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். முகவை தந்த முகவரிகள் நமது அடையாளங்கள், யதார்த்தத்தின் மிச்ச சொச்சங்கள். அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.